கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு பேச போகிற தேவனுடைய வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம், எவனை சாப்பிடலாம் என்று அவன் வகை தேடி அவன் பிளான் பண்ணி இந்த உலகத்தில் சுற்றி திரிகிறான். அல்லேலூயா. அவனை நம்ம எப்படி எதிர்க்க முடியும்? அவனை எப்படி நம்ம வெல்ல முடியுங்க? ஏன்னா ஆண்டவர் இங்கே பாருங்க, அதற்கான ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கிறார், அதுக்கான ஒரு க்ளூவும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவனை விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனை எதிர்த்து நிற்க முடியும். அல்லேலூயா. அன்பு பிள்ளையை இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு பயப்படுறாங்க. அல்லேலூயா. சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் தூங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஒண்டியாக தூங்க முடியாது, என்னால் கதவை சாத்திட்டு தூங்குறாங்க. சில பேர் லைட்டு போட்டுட்டு தூங்குறாங்க. அல்லேலூயா. ஏன்னா பிசாசுக்கு பயம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளையே, இன்னும் அதிகமாக நம்ம ஆழமாக சொல்ல போனால் சில பேர் பார்த்தீங்கன்னா செய்வின கட்டுகள், மாந்திரங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏங்க, இயேசுவை மீறி உங்களை யாரும் எதிர்க்க முடியாதுங்க. இயேசுவை மீறி எந்த வல்லமையும் உங்களை தொட முடியாது. அல்லேலூயா. அவர் ஒரு கேடகமாக இருக்கிறாரு, நமக்கு ஒரு அரணமாக இருக்கிறார், நமக்கு ஒரு கோட்டையாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட எப்பொழுதும் தேவ தூதர்கள் ஆண்டவர் பாதுகாப்பாக வைத்திருக்கிறாருங்க. ஏன்னா நம்ம யாரு தெரியுமா? நம்ம சாதாரணமான மனுஷர்கள் அல்ல, சாதாரணமான பிள்ளைகள் அல்லங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளுங்க. அவர் ராஜானா நம்ம ராஜா பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் வல்லமுள்ள தேவனுங்க, அவர் அக்கினியின் தேவன். அவர் அக்கினியில் என்ன பண்ணுவார் தெரியுமா? பிசாசின் வல்லமைகளை எல்லாம் எரிச்சு போடுவாருங்க. அல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும் என்று சொன்னால், எதிர்த்து நிற்க வேண்டும் விசுவாசத்தில், நம்பிக்கையில். அல்லேலூயா. என் இயேசு பெரியவர், என் இயேசு வல்லமை உள்ளவர். அவர் என் கூட இருக்கும்போது எல்லா சாத்தானின் வல்லமைகளை நான் எரிச்சு போடுவேன், எல்லா பிசாசின் தந்திரங்களை நான் நிர்மூலமாக்குவேன் என்று ஒரு உறுதியாக இருக்க வேண்டும், தைரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பு மகனே, அன்பு மகளே, இன்னைக்கு பிசாசு பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க? சவால் விடுங்க. அல்லேலூயா. நான் தாவீதின் வம்சம், நான் தானியேலின் வம்சம், நான் எலியாவின் வம்சம், நான் ஆபிரகாமின், நான் யாக்கோபின், நான் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவராகிய பிள்ளை என்று இன்னைக்கு பிசாசை பார்த்து நீங்க சவால் விட வேண்டுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சவால் விடுகிற பிள்ளையா மாறுங்க, சவால் விடுகிற மகளா மாறுங்க, கர்த்தருக்குள்ள எழும்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க அருமையான வார்த்தை கொடுத்திருக்காருங்க. இன்னைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசுக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு வியாதியை பார்த்து எதிர்த்து நில்லுங்க. ஓ வியாதியை, என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கும்போது எந்த வியாதியும் என்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. எந்த கடன் பிரச்சனை குறித்து நீங்க பயப்படாதீங்க, எந்த மனுஷனை குறித்து நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஐயோ, மலை போன்ற பாடுகள், மலை போன்ற உபத்திரங்கள் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று நீங்க பயந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீங்க விசுவாசத்தில் நம்பிக்கையில உறுதியா இருந்து பிசாசை நீங்க எதிர்த்து நிற்கிற பிள்ளையா மாறுங்க. அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறாரு, பிசாசுக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா. உபத்திரவங்க கஷ்டத்துக்கு நீங்க பயப்படாதீங்க, இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள் குறித்து நீங்க பயப்படாதீங்க, மனுஷனுக்கு குறித்து பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நம்ம இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறாருங்க. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் அக்கினியின் தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கும்போது நிச்சயமா எந்த பிசாசின் வல்லமையோ, எந்த மனுஷனோ, எந்த கஷ்டமோ, எந்த பட்டினியோ, எந்த பசியோ, வியாகுலமோ, நாசமோ எதுவும் நம்மளை சேதப்படுத்த முடியாதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தைரியமாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசியிருக்கிறார். என் மூலமாய் நீங்க விசுவாசத்தோடு உறுதியா இன்னைக்கு நீங்க எழும்ப வேண்டும். கர்த்தருக்குள்ள நான் உறுதியா இருப்பேன். அதுவும் பாருங்க, சாதனமாக இல்லை, நீங்க விழித்திருக்க வேண்டும். எப்படி பாஸ்டர் விழித்திருக்க வேண்டும்? கண் முடிச்சு அப்படியே கண்ணு அப்படியே மொட்டை அப்படியே கண்ணு திறந்து எப்பொழுதும் பிசாசு எந்த மொழியில் வருவான், எந்த திசையில் வருவான்னு நம்ம பார்த்துன்னு இருக்கணுமா, விழித்திருக்கணுமா? அப்படி அல்லங்க, ஜபத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரோடு பேசுகிற பிள்ளையா இருக்க வேண்டும், ஜபத்தில் ஆண்டவரோடு பேசுகிற பிள்ளையா இருக்க வேண்டும், பாஸ்டிங் பிரேயர் எடுக்க வேண்டும். அல்லேலூயா. உபவாசம் எடுக்க வேண்டுங்க, ஜபம் பண்ண வேண்டும், நீ விழித்திருக்க வேண்டும். ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ கர்த்தருக்காக நீங்கள் செலவழிங்க. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு பார்ப்பான், இவன் எந்நேரமும் ஜபத்தில் இருக்கிறானே, கர்த்தரோடு பேசுகிற மகளா இருக்கிறானே, இவனை நம்ம எதுவும் பண்ண முடியாது, இவன் கிட்ட கூட நம்ம நெருங்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய அக்கினி நம்ம மேலே நம்மளை சுற்றி இருக்கிறதுங்க. அல்லேலூயா. அவருடைய இயேசுவின் ரத்தம் முத்திரை எல்லார் மேலும் பதிக்கப்பட்டு இருக்குதுங்க.
நம்ம நெற்றியில் பதிக்கப்பட்டிருக்கிறது. நம் சரீரத்தோட அபிஷேகம் இருக்கிறது, அவருடைய வல்லமை இருக்கிறது. அதை மிஞ்சி அதை மீறி எந்த பிசாசும் வர முடியாதுங்க. எந்த பிசாசும் நம்மளை எதிர்க்க முடியாது. கர்த்தருடைய ஆவி நம்ம மேலே இருக்கிறது. தயவு செய்து இன்னைக்கு தெளிந்த புத்தியுள்ளா இருங்க, விழித்திருங்க, ஜபம் பண்ணுங்க, பைபிள் படிங்க. தயவு செய்து இன்னைக்கு அநேக பிள்ளைகள் பைபிள் படிக்காமல் இருக்கிறாங்க, ஜபிக்கிற பிள்ளையா இல்லாமல் இருக்கிறாங்க, சபைக்கு போகாத பிள்ளைகளா இருக்கிறாங்க, கர்த்தரோடு பேசுகிற பிள்ளைகளா இல்லாமல் இருக்கிறாங்க. தயவு செய்து இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நான் சொல்கிறார், என் மூலமாய் நீங்க இன்னைக்கு விழித்திருக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், பைபிள் படிக்க வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், சபைக்கு போங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தால் மட்டும்தான் எந்த பிசாசும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. எந்த மாந்திரங்கள், எந்த செய்வின கட்டுகள், எந்த மனுஷர்களோ, எந்த கஷ்டமோ உங்களை எதிர்க்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரோடு இருக்க வேண்டும். ஏன்னா வசனம் சொல்லுது, அவரோடு நம்ம நிலைத்திருந்தால் அவர் நம்ம கூட நிலைத்திருப்பாரு. நிலை என்றால் அவர் நம்மளை விட்டுடுவார், அவர் முகத்தை திருப்பி கொள்வாருங்க. அல்லேலூயா. அவர் காது நம்ம நாத்தான் ஜெபம் பண்ணாலும் அவர் காது மந்தமாகிடும். அல்லேலூயா. அப்படியா இன்னைக்கு என்ன பண்ணுங்க, இன்னைக்கு எல்லாம் ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே என்னை மன்னிச்சுடுங்க, இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன். ஆண்டவரே என்னை மன்னிச்சுடுங்க, நான் ஜெபிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், உங்களோடு பேசுகிற மகனா மகளை நான் மாறுறேன் என்று நீங்கள் இன்னைக்கு ஒரு வாக்கு மூலம் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் வருகிற நாட்களில் எல்லா உபத்திரவத்திலிருந்து, எல்லா பிசாசின் கீழிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை பண்ணுவார். ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.